So good evening students. Today we will see the current affairs analysis dated 12th August 2020. So first news, the future of Indian secularism. So Indian secularism, world secularism விட ரொம்ப different. So people know that. இப்போ a lot of challenges going on, like a lot of debates are going on because of the secularism. மெயினாக இந்த பொலிட்டிக்கல் காரணத்தினால பாப்புலிசம் ரைட், ஸோ மெஜாரிட்டேரியன் சப்போர்ட் போகிறது, அப்புறம் இன்னொரு பக்கம் மைனாரிட்டி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். ஸோ இதனால் இது இப்போ கொஸ்டின் மார்க்கில் இருக்குது அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் செகுலரிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபீச்சர்ஸ். நம்ம வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது அவர் செகுலரிசம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ யூஎஸை நீங்கள் எடுத்திங்கன்னா செகுலர் கண்ட்ரி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போன்ற கண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா செகுலர் கண்ட்ரி. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் ஒன் ரிலீஜியன், தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி பேஸ்டு கண்ட்ரி. அப்படின்றப்போ மற்ற ரிலீஜனை ஏற்றுப்பாங்க, ஆனால் கிறிஸ்டியானிட்டி வேல்யூஸ் வில் பி இம்பைவ்டு எவ்ரிவேர். சரியா? ஆனால் இந்தியன் செகுலரிசம்ன்றது மெஜாரிட்டி ரிலீஜியனாக இருந்தாலுமே, ஹிந்துயிசம் இருந்தாலுமே, ஸோ எவ்ரி ரிலீஜியன் பாலிசிஸ் ஆர் அக்செப்டட். கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி தனி ரிலீஜியன் கிடையாது. ஆனால் யூஎஸ், ஃப்ரான்ஸ் போன்ற கண்ட்ரி, ஃப்ரான்ஸை விட்டுருங்க, ஜெர்மனி மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூகே, Christianity will be the main religion இருக்காங்க. So government will take the principles from the Christianity itself. So ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. We accept every religion, we tolerate every religion as well as like Hindu religion majority இருந்தாலுமே we won't take as a government religion. So one religion policy கிடையாது. ஸோ கிரிட்டிக்கல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலீஜியன், அதான் நான் சொன்னது. மற்ற கண்ட்ரிஸோட வி ஆர் லைக் டிஃப்ரெண்ட். சப்போஸ் ஒரு ரிலீஜியனில் ப்ராப்ளம் உருவாகும் போது, ஸோ சம் அன்டச்சபிலிட்டி, சதி சிஸ்டம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உருவாகும் போது, ஸோ கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒரு ரிலீஜியனில் இருக்குது, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னா த கான்ஸ்டியூஷன் வில் இன்டர்ஃபியர். சரியா? ஸோ இன்டர்வீன் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து வேறு எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் போத் ஆர் செப்பரேட்டட். யூஎஸை பொறுத்த வரைக்கும் போத் ஆர் செப்பரேட்டட், த கவர்மெண்ட் வில் நாட் இன்டர்ஃபியர். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வென் தேர் இஸ் அ அன்கான்ஸ்டியூஷனல் திங் இஸ் ஹேப்பனிங், இல்லைனா ரிலீஜியஸ் ஹார்மோனிக்கு எதிரான வேலைகள் நடக்குது, டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வில் ஸ்டெப் இன் டு இட். சரியா? ஸோ தட் இஸ் இந்தியாவோட 2 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தவறான பாலிசிஸை நம்ம எதிர்க்கிறோம், ரிலீஜியஸ் வழியாக வரக்கூடிய பாலிசிஸை நம்ம எதிர்க்கிறோம், அதுவும் சொல்லப்படுது. ஹவு பாப்புலிசம் இஸ் ஹார்மிங் செகுலரிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இன்றைக்கி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ரிலீஜியன் அடிப்படையில் நிறைய சப்போர்ட்டிவாக சில விஷயங்கள் பண்ணுறது மூலமாக ஓட்டிங்கை பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் அது வந்து கம்யூனல் வயலன்ஸ் இப்படிப்பட்டதான காரியங்களை கூட இந்தியாவை பொறுத்தவரையும் உருவாக்குது. செக்குலர் அப்படின்றது அங்கே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. மெஜாரிட்டேரியன் செக்குலரிசம் அப்படின்ற கேட்டகரி எப்படி யூஎஸ், ஃப்ரான்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரியான கான்செப்டுக்கு இந்தியா போயிட்டுருக்கு அப்படின்றது தான். வே ஃபார்வர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இன்டர் ரிலீஜியன் அண்ட் இன்ட்ரா ரிலீஜியனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நிறைய ரிலீஜியனில் இன்ட்ரா ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். இந்தியாவை பொறுத்தவரை வி ஆர் சீயிங் ஒன்லி இன்டர் ரிலீஜியன்ஸ் ப்ராப்ளம்ஸ். இன்ட்ரா ரிலீஜியன் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்குறேன். இன்ட்ரா ரிலீஜியன் ப்ராப்ளம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ரிலீஜியனுக்குள்ளாடி நிறைய செக்ட் இருக்காங்க, who are not liking sacrifice, who are not liking the ritual like philosophies followed by the like orthodox people. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில், முஸ்லீமில், ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்றைக்கி பெருசாக எடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரீடம், இப்போ நம்ம ட்ரிபிள் தலாக்கை பேன் பண்ண மூலமாக முஸ்லீம் பெண்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு, டிக்னிட்டி வாஸ் ரைஸ். இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றது முதல் இதில் சொல்கிறாங்க. செகண்ட் இதில், தேர்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ட்ரா ரிலீஜியஸ் அப்ரஷன்ஸ் நம்ம நாட்டில் ரொம்ப லைக் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரிலீஜியனுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளமை தே வில் டேக். ஆனால் இந்தியா பொறுத்தவரையும் வி ஒன்ட் டேக், அதை நம்ம எடுத்துக்கணும். இன்டர் ரிலீஜியஸ் இஷ்யூஸையும் அதனால் விட்டுறக்கூடாது. மற்ற ரிலீஜியன் கூட லைக் ஒரு லைக் என்ன சொல்ல, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைனா ஒரு நடுநிலையான ஒரு ஆட்சி நடக்கிற மாதிரியான விஷயங்கள், இல்லைனா ஒரு லைக் ஹார்மனியான ஒரு லைக் சொசைட்டி உருவாகிறதுக்கு இந்த ரிலீஜியஸ் பிரின்சிபிள்ஸ் கேன் பி யூஸ்ட். அதான் இந்த மொத்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். சரியா? தென் கிருஷி மேக் அப்படின்ற க்ளவுட் பேஸ்ட் டேட்டா ரெக்கவரி சென்டர், க்ளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து உருவாக்குறாங்க. இப்போ ரிசர்ச்சர்ஸ் நம்ம நிறைய பண்ணுறோம், லைக் யூ பீப்புள் நோ தட்ஸ் வை இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அது மாதிரி இதோட டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறேன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ சப்போஸ் இதில் இருக்கக்கூடிய நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே சேவ் பண்ண வைக்கப்படுது. சம்டைம்ஸ் இட் வில் கோ லைக் ஹார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி, சைபர் இஷ்யூஸ். ஸோ அதையெல்லாம்
ரெக்கவரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் இப்போ புதிய ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் மூலமாக அதை பண்ண போகிறாங்க. அதான் கிருஷி மேக் அப்படின்னு பேர் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். சரியா? தென் பேலன்சிங் டெவலப்மெண்ட் வித் என்வாயர்மெண்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக இடுக்கி கேரளாவில் மலப்புரமில் தெர் இஸ் அ ஹியூஜ் லேண்ட்ஸ்லைட்ஸ். கிட்டத்தட்ட இன்றைக்கி டோல் எடுத்துக்கிட்டால் 54 கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா கிளைமேட்டிக்கல் இஷ்யூஸ், கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ரீசன். அதில் மேன்மேட் ரீசன் தான் அதிகமாக சொல்லப்படுது. மேன்மேட்னால் வரக்கூடிய நேச்சுரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அண்ட் மேன்மேட் ப்ராப்ளம்ஸ், அது வந்து நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வளரணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இம்பேக்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி ஆன் என்வாயர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இன்டர்கவர்மெண்டல் சயின்ஸ் பாலிசி பிளாட்ஃபார்ம் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ், இவங்க தான் க்ரீன் ஜிடிபி அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தது. எந்த அளவுக்கு இயற்கை அழிக்கப்படுது அப்படின்றதுக்கு ஒரு கால்குலேஷன் வேணும் அப்படின்றத கொண்டு வந்தது இவங்க தான். ஸோ இன்டர்கவர்மெண்டல் சயின்ஸ் பாலிசி பிளாட்ஃபார்ம் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ், அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு ஜிடிபி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1 மில்லியன் அனிமல் அண்ட் பிளான்ட் ஸ்பீஷீஸ் ஆர் கரண்ட்லி இன் த்ரெட்டன்ட் கேட்டகரி, எக்ஸ்டிங்ஷன் கேட்டகரியில் இருக்குது. அர்பன் ஏரியாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி இருந்ததை விட ஃபாரஸ்ட் லேண்ட், வெட்லேண்ட்ஸ் ஏரியா எல்லாமே இன்றைக்கி அர்பன் ஏரியாவாக மாறிட்டு இருக்குது. அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிளேசஸ் ஓஷன்ஸில் நிறைய பிளேசஸ் வந்து டெட் ஸ்டோன்ஸாக மாறுது. டெட் ஸ்டோன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லைக் லிவிங் சர்வைபிலிட்டி இருக்காதாங்க. சரியா? ஸோ இது ஈக்குவலன்ட் டு யுனைடெட் கிங்டமோட சைஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 2050 போகும்போது அவர் பாப்புலேஷன் வில் கோ அப் டு 9.8 பில்லியன். அது இந்தியா தான் அதை அதிகமாக இருக்கும், ஃபஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த என்வாயர்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா லேக் ஆஃப் என்வாயர்மெண்டல் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ நம்ம என்வாயர்மெண்டல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஹசார்டஸ் ஏரியாவில் எப்படி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஹசார்டஸ் ஏரியாவில் அதிகமான லைக் மைனிங்ஸ் பண்ணுறது, ரொம்ப மண்கள் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான லைக் என்க்ரோச்மெண்ட்ஸ் விச் மீன்ஸ் ஆக்கிரமிக்கிறது, ப்ளஸ் அந்த ஏரியாக்களில் அதிகமான பில்டிங்ஸை கட்டுறது, அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சாண்ட்ஸ் எல்லாமே சுரண்டுறது, அங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடைக்கிறது, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கேஷுவாலிட்டிஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான். தென் இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சப்சிடிஸ். செகண்ட், சப்சிடிஸ் இல் எஃபெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பீப்புள் வந்து அதிகமாக சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. கிரவுண்ட் வாட்டர், அக்ரிகல்ச்சர் பர்பஸ் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சப்சிடிஸ் அதிகமாக கொடுக்குறதுனால கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் ஹேப்பனிங். அன்யூசபிளாக லைக் தேவையில்லாமல் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக போடுறதுனால, அளவுக்கு மிஞ்சி போடுறதுனால இந்த லேண்டோட தன்மை கெட்டு போயிடுச்சு. அதனால் ப்ரொடக்ஷன் இஸ் கோயிங் லெஸ். அப்போ ரிசோர்ஸஸுக்காக பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான லேண்டில் விவசாயம் பண்ண வேண்டியிருக்கும். தட் வில் ஹார்ம் அகெயின். நோ காஸ்ட் டு என்வாயர்மெண்டல் ரிசோர்ஸஸ். ஸோ ஆக்சஸ் டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்டர்லி ஓப்பன் ஃபார் ஆல். அதனால் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அது ரொம்ப பற்றாக்குறையும் இருக்கிறது காரணமாக இருக்குது. காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் டைனமிக்ஸ் இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கும், பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ பாவர்ட்டி வில் கம் இன் டு த பிக்சர். சஸ்டைனபிலிட்டி பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணலை. அதுக்காக தான் 1992 we had a summit, that is UNCEOட summit, CEDயோட summit, United Nations Conference on Environment and Development. அந்த டெவலப்மெண்ட்டில் லைக் தே ப்ரெசென்டட் அஜெண்டா 21st செஞ்சுரிக்கான ஒரு அஜெண்டா க்ரியேட் பண்ணாங்க. அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் 3 இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் கிரியேட்டட். UNFCCC ஃபார் கிளைமேட் சேஞ்ச், அண்ட் தென் UNCCD that is for compact desertification, then UNCBD biodiversity conservation. ஸோ இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம போனோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த பாலிசிஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுற, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது. அதில் மெயினாக வே ஃபார்வர்டில் என்ன சொன்னால் ஃபெமினைசேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட். பெண்கள் அதிகமாக டெவலப்மெண்ட் பர்பஸ், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், லைக் காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன்லாம் பயன்படுத்துகிறது. அதுக்கு அவங்கள ட்ரைனிங் பண்ணுறது. எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து ப்ரூடெண்ட்டாக இருக்கணும். சர்க்குலர் எக்கானமி, லைக் வேஸ்டேஜில் இருந்து எனர்ஜி எடுக்கிறது, திருப்பி மரங்களை அழிக்காமல், காடுகளை அழிக்காமல் பாலிசிஸ் போடுறது. என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், இப்போ நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இயற்கையும் சஸ்டைனபிள் ஆகணும்,
பீப்புளோட டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹேவ் டு பி மெயின்டைன். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறது தவிர்க்கப்படணும். இன்கார்பரேட்டிங் இண்டிஜினியஸ் நாலேஜ். இப்போ காடுகளில் வாழக்கூடிய மக்கள், ட்ரைபல் மக்கள் மத்தியில் நிறைய இண்டிஜினியஸ் லைக் கன்சர்வேஷன் ஐடியாஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது, அதன் மூலமாக நம்ம தடுக்க முடியும். கன்சர்விங் த பயோடைவர்சிட்டி, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அதிகமாக திணிக்காமல் இருக்கிறது. ஸோ இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய விதைகளை அதிகமாக ஊக்கப்படுத்துறது, டெவலப்மெண்டல் ப்ராசஸ் பண்ணுறது. இதன் மூலமாக நம்ம வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் தென் இதே மாதிரி கலாமிட்டி டிசாஸ்டர்ஸை வந்து ஃப்யூச்சரில் தடுக்க முடியும். சப்போஸ் இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எவ்ரிவேர் வில் பி அஃபெக்டட். ஸோ இப்போ லானினா சிச்சுவேஷன்ஸ், மழை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நான் ரீசெண்டாக சொன்னது மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஃப்ளட் அதிகமாக இருக்கும். அப்போ அது தண்ணி ஓடுறதுக்கு, தண்ணி போய் செட்டில் ஆகிறதுக்கான இடங்களெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும். எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தென் ப்ராப்ளம் வில் பி தேர். நம்ம பில்டிங்ஸ்னால வெட்லேண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லைக் இன்னைக்கு மும்பையில் மற்ற சிட்டிஸில் எல்லாமே நிறைய இடங்களில் ஃப்ளட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, த ப்ராப்ளம் இஸ் தேர். ஸோ வி ஹேவ் டு கோ பை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதான் இந்த ஆர்டிக்கிளோட மெயின் பாயிண்ட்ஸ். அப்புறம் தீப்ஸ்பாங் பிளைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கால்வான் வேலியோட கிளாஷ் நடந்த ஏரியா. ஐ வில் ஷோ இன் மேப். இதில் இப்போ எந்த பகுதி வரைக்கும் பேட்ரோலிங் பண்ணலாம், எந்த பகுதியில். ஸோ தௌலத் பேக் ஓல்டி ரோடு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஏரியாக்கள் எல்லாம் பேட்ரோலிங் பண்ணுறது எந்த ஏரியா, இந்த டீஎஸ்கலேட்டிங் பண்ணுறது, டிஸ்என்கேஜ்மெண்ட் லைக் தோஸ் பிளேசஸ் ஃப்ரம் தி ட்ரூப்ஸ், போத் ட்ரூப்ஸ், இந்தியன் ட்ரூப்ஸாக இருக்கட்டும், சைனா ட்ரூப்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கான மீட்டிங்ஸ் நடக்குது. தட்ஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். மேப் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அந்த ஹிஸ்ட்ரி லைக் வாட் ரீசன் பிகைன் தி எல்ஐசி அண்ட் த எல்ஓசி எக்ஸெட்ரா. சரியா? ஸோ இதெல்லாமே ஏற்கனவே சொன்னனால ஐ எம் நாட் கோயிங் ஃபர்தர். தென் ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்பிரனர்ஷிப் ப்ரோக்ராம் 2.0, தட் இஸ் அட்டல் இனோவேஷன் மிஷன்ஸ் மூலமாக நடத்துகிறாங்க. அட்டல் இனோவேஷன் மிஷனை பொறுத்த வரைக்கும் யங் சில்ட்ரன்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்கிட்ட இருந்து சயின்டிஃபிக்கல் தாட், இனோவேஷன் ஐடியாஸை உருவாக்குறது, அதுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இனோவேட்டர்ஸ் ஆஃப் அட்டல் டிங்கர்ஸ் லேப் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயர் வி லான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்பிரனர்ஷிப் ப்ரோக்ராம் 1.0, சரியா? சாரி, 1.0 லான்ச்ட் இன் 2019. ஸோ அதன் மூலமாக கிட்டத்தட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து ப்ரோட்டோடைப்பிங் பண்ண போகிறாங்க. இப்போ டெல் கம்பெனி கூட சேர்ந்து தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்பிரனர்ஷிப் ப்ரோக்ராம் 2 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக என்ன, டெல் கம்பெனி என்ன பண்ணி கொடுக்கணும்னா அவங்களோட விஷனை, அவங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வந்து ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மென்டரிங் கொடுக்குறது, டெஸ்டிங் பண்ணுறது, அதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிற பட்சத்தில் அதை வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, அதோட பேட்டர்னிங் ஐடியாஸை கொடுக்குறது, ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் எப்படி பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் பண்ணுறது, அது இன்க்ளூடிங் ப்ரோட்டோடைப்பிங், டெஸ்டிங் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கு வந்து கைட் பண்ண போகிறாங்க. பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டால் 2019 இட் வாஸ் லான்ச், தட் இஸ் அட்டல் டிங்கரிங் லேப் மேரத்தான். கிட்டத்தட்ட 1500 இனோவேட்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் அதிகமான மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஆஃப் COVID-19 சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தட்ஸ் ஆல். ஸோ கிட்டத்தட்ட 6 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 10 months லாங் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்பிரனர்ஷிப் ப்ரோக்ராமில். அண்ட் தென் வியூஸை எடுத்துக்கிட்டேன். இதோட மெயின் என்ன அப்படின்னா 1 million சில்ட்ரன்ஸை வந்து அவங்களோட மாடர்ன் இனோவேட்டிவ் திங்கிங்கில் லைக் சயின்டிஃபிக்கல் ஐடியாஸ் மூலமாக அவங்கள லைக் கைடன்ஸ் பண்ணுறது, மென்டர்ஷிப் பண்ணுறது மூலமாக பெரிய யங் சயின்டிஸ்ட் கேன் பி கிரியேட்டட். ஸோ அது ஸ்பேஸ் ரிசர்ச்சாக இருக்கலாம், பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கலாம், ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், வாட் எவர் இட், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ இந்த கிராண்ட்ஸ் வில் பி ப்ரொவைடட். இந்த எலிஜிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்கீமை பொறுத்த எலிஜிபிலிட்டி 6லேருந்து 10 வரைக்கும் தான். கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட் மேனேஜ் ஸ்கூல், லோக்கல் பாடி, ப்ரைவேட் ட்ரஸ்ட் மூலமாக ஏர்ன் பண்ண. ஃபினான்ஷியல் சப்போர்ட் எடுத்திங்கன்னா 20 lakh டு ஈச் ஸ்கூல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதன் மூலமாக. சரியா? ட்ரைனிங் பர்பஸுக்கு. தென் இந்தியா நேபாள் டைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக தே ஆர் கோயிங் டு லைக் நம்ம இந்தியாவும் நேபாளில் நம்ம ஃபண்டிங் பண்ணுறோம்ல, நிறைய ஃபண்டிங், அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓவர் சைட் பண்ணுறதுக்கு வி கிரியேட்டட் அ மெக்கானிசம். ஸோ டிஸ்கஸிங் மெக்கானிசம். அதுக்காக நம்மளோட அம்பாசிடர்ஸ், அது மாதிரி நேபாளோட அம்பாசிடர்ஸ் தே ஆர் கோயிங் டு மீட், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக மீட் பண்ண போகிறாங்க.
கிட்டத்தட்ட 2016 16 மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த we having lot of construction work there, road construction, college construction, police training academy, பார்டர் செக் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பசுபதிநாத் டெம்பிளில் ஃபெசிலிட்டேஷன் உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் நேபாளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எப்போவுமே நெய்பர்ஹுட் ஃபஸ்ட் பாலிசி நம்மளோட பாலிசி. நெய்பர்ஹுட்ஸ் கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணோம். குஜராத் டாக்டரின் மூலமாக நமக்கு இந்த பங்களாதேஷ் இருக்கக்கூடிய பாலிசி வந்து ரொம்ப லைக் இஸ்லாமிக் கண்ட்ரியாக இருந்தப்போ பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு ஒரு பக்கம் நமக்கு இருக்குது. ஈவன் பங்களாதேஷ் இஸ் ஆல்சோ இஸ்லாமிக் கண்ட்ரி. ஸோ நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்கிற பட்சத்தில் குஜராத் டாக்டரின் மூலமாக நம்ம சைடு இழுக்கிறதுக்கு முடிஞ்சிச்சு. விச் மீன்ஸ் நமக்கும் அவங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியுது. அதே மாதிரி நேபாளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், தட் இஸ் அ கல்ச்சர் ஐடென்டிட்டி, ஹிந்து ரிலீஜியன் அண்ட் த கல்ச்சர் இஸ் தேர், சேம் கல்ச்சர், சேம் லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட், rupee is also used there. ஸோ இந்த ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை வந்து நம்ம சைனா கூட இன்க்ளைன் ஆக விடக்கூடாது. அதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அங்கே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாலுமே 2017-15 நடந்த பிளாக்கேட் வந்து அந்த பீப்புளோட மைண்ட் செட்டை வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைமைக்கு தள்ளி விட்டுருச்சு. அது ஒரு வெறுப்புணர்வை இந்தியா மேலே உருவாக்கிருச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் பிளாக்கேட். 2017 லைக் நேபாள் சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் வித் சைனா, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷன். அது நமக்கும் நேபாளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் உருவாக்குச்சு. அண்ட் ரீசென்ட்லி தே ரிலீஸ்ட், நம்ம 2018-19 we released a political map. லடாக் ஏரியாவை ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரித்தப்போ we issued a map. அந்த மேப்பில் அவங்களோட பிளேசஸ், தட் இஸ் டிஸ்பியூட்டட் ஏரியா, காலாபானி ஏரியா, லேப்புலே ஏரியா, அது எல்லாமே வந்து அவங்களோட டிஸ்பியூட்டட் ஏரியா, நமக்கு அவங்களுக்கு டிஸ்பியூட்டட் ஏரியா, நம்மளோட பகுதியை அனௌன்ஸ் பண்ண உத்தராகண்டோட பகுதியாக. ஸோ இட் கிரியேட்டட் அகெயின் ப்ராப்ளம். தே அப்ஜெக்டட் அண்ட் தென் தே டிஸ்ட்ரிபியூட்டட் எ மேப். அதாவது இந்த லேப்லே பாஸ், இப்போ நம்ம கைலாஷ் மனசரோவர் யாத்திரை போகிறவங்களுக்காக ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் சைனா கூட சேர்ந்து பண்ணோம். அதெல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்குனால தே ரிலீஸ்ட் அ மேப் இன்க்ளூடிங் த காலாபானி ஏரியா இன் தோஸ் பீப்புள் கண்ட்ரி, அவங்களோட பார்டர் ஏரியாவுக்குள்ளாடி வர்ற மாதிரி தே ரிலீஸ்ட் அ மேப். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கிறது we have to go by negotiations. அந்த நெய்பர்ஹுட் பாலிசி, ஃபஸ்ட் பாலிசி அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. தென் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் த ரிலீஸ்ட் வேக்சின் இன்னும் ப்ராப்பராக அது ட்ரையலுக்கு எப்போ வரும், ப்ராப்பராக பீப்புளுக்கு எப்போ வரும் அப்படின்லாம் தெரில. ஸோ எஸ்டர்டே தே கன்ஃபார்ம்டு. ஸோ தே ஆர் கோயிங் டு ரிலீஸ் இட் கோவிட் வேக்சின், தட் இஸ் ஸ்புட்னிக் 5 அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஸ்புட்னிக் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ சேட்டலைட், சரியா? ஸோ அதுக்கு அந்த நேமை தான் அதுக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டிஃபிஷியல் எர்த் சேட்டலைட் அவங்க அமைச்சது. ஸோ அதை தான் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் ஆல்சோ இன் நியூஸ். மற்ற கீழே இருக்கக்கூடிய நியூஸஸ் எல்லாமே ஆல்ரெடி டிஸ்கஸ் நியூஸ். ஸோ யூ பீப்புள் கேன் ஸ்டடி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். Hope you people enjoyed. So now the time for the PPT. So now the time for daily MCQ. 12th August 2020. First news, first question. So consider the following statement about balance of payment. Statement number 1, India's trade has turned surplus for the first time in 18 years as imports dropped by 47.59% in June 2020 as compared to June 2019. Second statement, European countries have opposed technical standard imposed by India on import of cars. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 2, which of the following statements are correct about geothermal springs? Statement number 1, some geothermal springs are not related to volcanic activity. Statement number 2, most of the geothermal water is dominated by evaporation followed by weathering of silicate rocks. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So question number 3, in regard to biofuel in India, consider the following statements. So first statement, statement number 1, any hydrocarbon fuel that is produced from an organic matter in a long period of time is considered as biofuel. Statement number 2, the central government has not allowed the conversion of surplus rice to ethanol. However, it's still in negotiation stage.
Third statement, repurpose used cooking oil. So it was launched by FASAI. Aims for an ecosystem that will enable the collection and conversion of used cooking oil to biodiesel. So options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D 1, 2 and 3. Fourth question, in context to economic crisis in India, consider the following. Statement number 1, India's real GDP to contract by 4.4% in financial year 21. This would be the deepest recession India has witnessed since 1980. Statement number 2, it should fix the financial sector through recovery of bad loans to short out economic crisis in India. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5, which of the following statements are correct about UPSC? Statement number 1, the commission shall consist of a chairman and 6 other members appointed by the President of India. Their number, service and terms of conditions are to be determined by the President of India. Statement number 2, chairman and members of state public service commissions are appointed and removed by the governor. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Sixth question, which of the following statements are correct about Pradhan Mantri Jan Arogya Yojana? Statement number 1, the insurance cost is shared by the sender and the state mostly in the ratio of 80:20. Statement number 2, the National Health Authority has been constituted as an autonomous entity under the Society Registration Act 1860 for effective implementation of PMJAY in alliance with state governments. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Seventh question, consider the following statements about PMJAY, Pradhan Mantri Jan Arogya Yojana, affected by lockdowns. Statement number 1, the steepest decline over 75% was registered in Assam. Statement number 2, there was a large shift in PMJAY utilization from the public to private hospitals. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Eighth question, which of the following statements are correct about solar cycle? Statement number 1, one way to track the solar cycle is by counting the numbers of sunspots. Statement number 2, the middle of the solar cycle is the solar maximum or when the sun has the most sunspots. Statement number 3, as the cycle ends, it fades back to the solar minimum and then a new cycle begins. Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 9, consider the following statements about solar flares. Statement number 1, solar flares release a lot of radiation into space. Solar flares, when powerful enough, can disrupt satellite and radio transmission on the earth. Statement number 2, the aurora in Earth's northern atmosphere is called aurora borealis or northern lights. Its southern counterpart is called aurora australis or southern lights. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Tenth question, which of the following strait connect Pacific and Atlantic Ocean? Options are A Strait, Magellan, option B Davis Strait, option C Dover Strait, option D Cook Strait. So that's all about today's current affairs and MCQ, students. Hope you people answered. Thanks a lot for joining with us.